இறையேசுவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கிறிஸ்து பிறப்பின் நிகழ்வை உங்களது உள்ளங்களில் மகிழ்வோடு வரவேற்கும் தருணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த இறைவார்த்தை பகிர்வின் வழியாக எனது வாழ்த்துக்களும் ஜெபங்களும். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றென்று பாடுவேன் என்ற திருப்பாடலின் வரிகளுக்கு இணங்க அன்பு மட்டுமே உருவான வார்த்தையான இறைவன் நம்மிடம் பிறக்க உள்ளார். காரிருளிலும் அடிமைத்தனத்திலும் நடந்து வந்த இஸ்ராயல் மக்களை பேரொளிக்கு அழைத்து வருவதற்காக ஆண்டவரின் அழைப்பில் முக்கியமான பங்கு வகித்தவர் ஆண்டவரின் திருக்கோயிலில் பணிபுரிந்து கொண்டிருந்த குரு செக்கரியா அவர்கள். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் தனது வாழ்வில் நிகழ்த்திய அரும்பெரும் செயல்களை எண்ணி தூய ஆவியானவரால் முற்றிலும் நிரப்பப்பட்டவராக இறைவனுக்கு தனது நன்றி கலந்த புகழ்ச்சியை பண்ணாக இசைக்கின்றார். தனது முதிர் வயதில் ஆண்டவரின் கருணை பார்வையை பரிசாக பெற்ற அவர் இறைவனின் மீட்பு திட்டத்தில் தனது பங்களிப்பை முழுமையாக தூய உள்ளத்தோடு நிறைவாக கொடுக்கின்றார். மெஸ்ஸியாவின் வருகைக்காக ஆவலோடு காத்து கொண்டிருந்த மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் வகையில் உலகை மீட்டெடுக்க இறைவன் இவ்வுலகில் மனு உருவாக உள்ளார் என்பதை தனது பாடலில் முன்னறிவிக்கின்றார். செக்கரியா இறைவனின் முன்னிலையில் நேர்மை மிக்கவராக தூய உள்ளம் கொண்டவராக திருவிவிலியத்தில் சித்தரிக்கப்படுகின்றார். இயேசுவின் முன்னோடியான திருமுழுக்கு யோவானின் பிறப்பை ஆண்டவரின் அன்பு கொடையாக பெற்றுக்கொண்ட அவர் இயேசுவின் வருகையை ஆயத்தம் செய்வார் என்பதை தனது பாடல் வரிகளில் அழகாக எடுத்துரைக்கின்றார். செக்கரியாவின் தூய உள்ளம், இறை மீது அவர் வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, தனது இறைப்பணியில் தாழ்ச்சி மற்றும் நேர்மை அவரை ஆண்டவரின் பார்வையில் மதிப்பு மிக்கவராக உயர்த்தியது. இறைமகனின் பிறப்பை கொண்டாடவிருக்கும் நாமும் நமது வாழ்வில் நாம் பெற்றுக்கொண்ட இறை கொடைகளுக்கு நன்றி உள்ளம் கொண்டவர்களாகவும், வாழ்கின்ற வாழ்வில் நேர்மை மற்றும் தூய வாழ்வில் ஆர்வம் கொண்டவர்களாகவும் வாழவும், இறை நம்பிக்கையில் ஆழப்படவும் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவானது உண்மையான நிறைவை தரவும் இறைஞ்சுவோம். அன்பு இயேசுவே, மாறி வருகின்ற இந்த சமுதாயத்திலே உண்மை, அன்பு, நேர்மை ஆகியவற்றை எங்களது வாழ்வாக்கிட உமது அருளை தாரும். உம்மிடமிருந்து நாங்கள் அன்றாடம் பெற்றுக்கொள்ளும் உமது ஆசீர்வாதங்களை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு எண்ணி பார்க்க உமது ஆற்றலை தாரும். உமது பிறப்பானது எங்களை அன்பு, மகிழ்ச்சி, சமாதானத்தினால் நிரப்பிட உம்மை வேண்டுகின்றோம். ஆமேன்.